தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மாறாத தெய்வம் நீரே என் இயேசுவே, மாறாத தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மாறாத தெய்வம் நீரே என் இயேசுவே, மாறாத தெய்வம் நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் என் தேவனை. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் என் ஜீவனை. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் என் தேவனை. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் என் ஜீவனை. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மாறாத தெய்வம் நீரே என் இயேசுவே. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆசிர்வாதமாக நம்மளை வழிநடத்த அவர் பிரியப்படுகிறார். தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் ஜபத்தில் இருப்போம். பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, மார்த்தாலை போல அநேகர் ஆண்டவர் தேடாம பெயர் கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோட நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள பாதத்தில் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பங்கு இருக்கு பாருங்க. சொந்து போயிட்டீங்களா, நம்ம நிறைய சோர்வுகள் இருக்குங்க இப்போ. ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நம்மளை சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்றார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நீதியின் சூரியன் உதைக்கும். நம்பிக்கூட இருக்கீங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விடாம ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எசேக்கியேல் 14 சொன்னது போல, தேசத்துக்கு விரோதமா என் கை நான் நீட்டுவேன், கொள்ளை நோய்கள் அனுப்புவேன், பட்டயம் அனுப்புவேன்னு சொன்னார்ல. அந்த இடத்துல தானியேல், யோபு, நோவா, இந்த 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது, தங்கள் நீதியினால காப்பாற்றப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நீதி கொடுத்திருக்கிறார், நீதியின் வசனங்கள் கொடுத்திருக்கிறார். நாம் இதுவரை நீதியின்படி வாழாம வந்திருப்போம். ஆனால் இனி நமக்கு நீதியின் வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார், நீதியின் வஸ்திரங்கள் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை உடுத்தி கொள்றோம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அதனால விடாதீங்க. இன்றைக்கு கூட பாருங்க, நான் கொடுக்க போகிற செய்தி ஒரு அரை மணி நேரம் தான். இதுக்கு இந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற அன்பாக கேட்குறேன், முடிவு பறிந்து நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. ஏன் தெரியுங்களா, சில குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அவங்க வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் அவங்க ஊழியக்காரர்கள் மட்டும்தான். சில எப்படி ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்களோ அதே போல இன்னார் செய்திகள் மட்டும்தான் விரும்புகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எல்லா விதமான ஊழியக்காரர் மூலமா, ஆனால் சில கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டோட வார்த்தை கேட்டு இருக்கிற நீங்க தயவு செய்து அலட்சியம் பண்ணிடாதீங்க. அவரோட கோபத்தை தணிப்பதற்கு இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். சரிங்களா? கண்டிப்பா நீ சொன்ன பார்த்தீங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இன்னைக்கு 2 விதமான மக்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு.
யார் யார் தெரியுங்களா? ஆண்டவரை அறியாத மக்களும் அவர்கள் பயப்படணும். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடுவியாயினும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். ஆண்டவர் பலவிதமான காரியங்கள் செய்வார், நல்லதும் செய்வார், ஆண்டவர் அடிக்கிற விதத்தில் அடிப்பார். அவர் இன்னைக்கு கொள்ளை நோய்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு வெட்டு கிளிகள் வாத என்றுகள் பரவிட்டு இந்தியாவில். சொல்றாங்க இனி இந்தியா முழுதுமா பருவம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்னை தேடும்படி தடுமையாக நீ தேடணும். ஆனா தேடுகிறவர்களுக்கு அவர் தூரமா இருக்கிறாரா? இல்லைங்க, தூரமானவர் அல்ல, நெருக்கத்துல இருக்கார், கிட்டே இருக்கிறார். ஆட நமக்கு பதில் கொடுக்கிறது. கேட்குறீங்களா? நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், யாரோ புதுசா பேசுறாங்க, யார் அது தெரியாது, இவர் எனக்கு தெரியாது என்று நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. கேளுங்க கேளுங்க, நிறைய வார்த்தைகளை கேளுங்க. அவரோட கோபம் தனியனுங்க. சங்கீதம் 30ஆம் சங்கீதத்துல கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, தியானிச்சு பாருங்க. சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 4:5 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கடந்த நாட்களில் செய்த அநேக அற்புதங்கள், இது வருவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ஆண்டவர் செஞ்சு அதெல்லாம் நினைச்சு கொண்டாடுங்கள். அவர் அடுத்து சொல்றாரு, அவரோட கோபம் ஒரு நிமிஷம் தான். ஒரு கோபம் ஒரு நிமிஷம் தான். அவர் கோபத்தை தணிப்பதற்காக தான் இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம் நீடித்த நாட்களா எங்க இருக்கிறோமோ இல்லையோ, இங்க இருக்கிற வரி இங்கேயும் அவருடைய தயவு வேணும். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகணும். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளையோட ஒவ்வொருத்தரோட நோக்கம் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யம் போகணும். இது நித்தியமானவைகள் இல்லை. கொலைசீர் 3 சொன்னது போல கீழானவைகள் இல்லை, மேலானவைகள் நாடணும். கேட்குறீங்களா? கேட்குறவங்க பாதியில் விட்டுறாதீங்க. ஆண்டோட வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன். நல்ல பங்கு கண்டிப்பாக உண்டுங்க. இங்கே அநேக ஜனங்கள் சொல்ல முடியலங்க. சில பார்க்குறேன், சில தொலைபேசி மூலமாக கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போர் அடிக்குது. பிள்ளைங்க சொன்னாலும் ஓகே, பெரியவங்க கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் விளையாடிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாத விளையாடிட்டு இருக்கிறாங்க. நோவா காலத்தில் மத்திய 24:38 மேல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றார், நோவா காலத்துல ஜனங்களுக்கு நோவா சொல்லி தந்தார், எச்சரிக்கைப்படுத்திட்டு இருந்தார். ஆனா அவன் கேட்கல, உணராம இருந்தாங்க. அவன் பண்ணிட்டு இருந்தது என்ன தெரியுங்களா? விளையாடுவதும் பெண் கொள்ளுவதும் பெண் கொடுப்பதும் இப்படி தான் விளையாடிட்டு இருந்தாங்க, உணரல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பாதத்தில் உட்கார வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? சந்தோஷப்படணுங்க. இன்னும் பாதத்தில் உட்காரணும். பாருங்க, ஜெபிச்சுட்டு இருக்கோம், அங்கே ஏறிட்டே இருக்கு, கொரோனா ஏறிட்டே இருக்கு. அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாம் ஜெபிக்கும் போது, ஜபங்களை கேட்கும் போது, நாம் ஜபத்து கர்த்தர் கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். தேசத்துக்கு விரோதமா எழுப்பினது அவர் தான். ஆனா அதே யோவேல் 2:21 வாசிக்கும் போது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எனக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஜபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட ஜபங்கள், உங்களுடைய ஜபங்களுக்கு நல்ல பங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது விட்டுற வேண்டாம். நல்ல பங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். போராடுங்க போராடுங்க. 8 மணி நேரம் நம்ம வேலைக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இப்ப வருமானத்துக்கு வழி இல்லையே, போராடிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க இந்த விஷயத்துக்கு போராடுங்க. ஆண்டவர் பாதுகாப்பா சொன்னா, என் நாமத்தைக்கு பயப்படுகிறவர்களுக்கு நான் நீதி சூரியன். இன்னைக்கு நமக்கு நல்ல பங்கு வருப்பது பாருங்க. இனி வருகிற நாளில்
நல்ல நல்ல செய்தி கேட்கணும்னா அது நம்ம கையில் இருக்குங்க. ஜெபிக்கணும். இங்க அமெரிக்கா அதிகாரி சொல்லிட்டார் பார்த்தீங்களா, இனி நீங்க ஜெபம் பண்ணணும், பிரேயர் பண்ணுங்க. நம்பிக்கை அவருக்கு இருக்கு பார்த்தீங்களா. அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணு, ஜெபத்தில் இரு, நமக்கும் நல்ல பங்கு கிடைக்க போகுது பாருங்க. நல்ல நல்ல செய்திகள் கேட்க போறோம். ஆண்டவர் சுத்திகரிக்க போறாருங்க. அதே போல அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள், முதலமைச்சர், பிரதமர் பாருங்க, அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல பங்கு கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க, முயற்சி பண்ணதுக்கு நல்ல பங்கு கிடைச்சாச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு நம்ம போராடி செபிக்கணும். அதனால கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க. 24 மணி நேரம் உட்காந்து செபிக்கணும் அவர் சொல்லலைங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப நம்ம சில வார்த்தைகள் தியானிக்க போறோங்க. நம்ம ஆண்டவருடைய நெருங்கி 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 நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே உமக்கு விருதமா ஏதாவது பாவம் பண்ணிருக்கிறேன்னா என்னை மன்னிச்சுட்டுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று இப்போ ஒவ்வொரு நாளிலும் பல ஊழியக்காரர் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு உணர்ந்து நம் மன்னிப்பு கேட்க வேண்டி நாட்களில் இருக்கிறோம். அதனால கேட்கிற நீங்க விட்டுற வேண்டாம், ஜெபத்தோடு அறிக்கையிடுங்க. நான் கடந்த நாளில் சொன்ன பார்த்தீங்களா, நீதிமொழி 28:9 உன் பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விட்டால் நான் உனக்காக இறங்குவேன். நீங்க நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்களும் அறிக்கிடணும். ஆண்டவர் அறிந்த நாம் கூட அறிக்கிடணும். ஆண்டவர் அறிந்தவங்க நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா. ஆண்டோட பிள்ளை ஒவ்வொருவரும் தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன என்பது நான் வருகிற நாளில் நாம் பார்க்க போறோம், நாம் சிந்திக்க போறோம். ஒவ்வொரு செய்திகள் மூலமா நாம் சிந்திக்க போறோம். ஆண்டோட பிள்ளைகள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அதனால இந்த பார்த்திருக்கேன். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் விட்டு விடு. நீங்க ஆண்டவர் சபைகள் மூலமா கூட அநேகர் கோவப்படுறாங்க. சபை மூலமாக கர்த்தர் கோவப்படுகிறார். கேக்குறீங்களா? நீங்க சொன்ன பார்த்தீங்களா, ரசிகர் மன்றம் உலகத்தார். இன்னைக்கு நாம் கூட ரசிகர் மன்றம். இந்த ஊழியக்காரர் சிபிச்சா நல்லா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. எல்லா ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த சபை பிடிக்க அந்த சபை பிடிக்கன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் எல்லா சபையில ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அவர் கேட்கிற சபை என்ன தெரியுங்களா? லாஸ்ட் டைம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எபேசியர் 5:27 இது நீங்க வீட்டில் வச்சு ஜெபிச்சுக்குங்க. இந்த வசனங்களை வச்சு ஜெபிச்சுக்குங்க. கரை திரை பிழை ஒன்றும் இல்லாம பரிசுத்தமா இருக்கும். அதனால கர்த்தர் அவர் கோபப்பட்டிருக்கிறார்னா எந்தெந்த விஷயத்துல அவர் கோபப்பட்டிருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து நம்ம அவரிடத்துல அறிக்கையிடுங்க. தயவு செய்து இந்த விளையாட்டுத்தனம் பேர் கிறிஸ்தவங்க நாம் சரி இருந்தாதாங்க அவர் எதிர்பார்க்கிற மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதனால தொடர்ந்து நாம் தியானிப்போம். அதே போல நான் பேசுறேன்னா தயவு செய்து யாரோ என்ன நினைச்சுக்காதீங்க. நான் என்ன பேசுறேன், ஆண்டவர் என்ன பேச போறார் என்று கேளுங்க. சரிங்களா? சரி, நாம் இன்னைக்கு நாம் தியானிக்க போற, சிந்திக்க போற, ஜெபிக்க போறது எது தெரியுங்களே? என்ன விஷயங்களுக்காக தெரியுங்களா? இன்னைக்கு மனக்கசப்போட மனவேதனையோட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போறேங்க. அநேகர் வேதனையோடு இருக்காங்க. பலவிதமான வேதனை. வருமானம் இல்லையே, அலுவலகம் எப்ப திறக்கப்படும், இந்த கொரோனா வைரஸ் எப்ப நீங்கும், மன உளைச்சலுக்கு ஆயிருக்காங்க. இன்னைக்கு மதுபானம் கடைக்கு திறக்கப்பட்டதுனால சில வேதனையோடு இருக்காங்க. சில மக்கள் நம்மளே பார்க்கிறோம் தொலைக்காட்சி மூலமா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கான நாம் ஜெபிக்க போறோம். இப்படி மன வேதனையோடு உழைச்சியோ அல்லது ஒரு பாரத்தோடு இருக்கிற
ஒரு மக்களுக்காக நான் ஜெபிக்கணும் இல்லைங்க? ஜெபிங்க, கண்டிப்பா ஜெபிக்கணும். அப்போ நான் நினைச்சேன், இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட மனவேதனையோட இருக்கிறாங்க. விசுவாசிகள், ஆண்டவர் அறியாதவங்க எல்லாரும் மனவேதனையோட இருக்காங்க. என்ன செய்யணும்? சென்னையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன உளைச்சல் இருக்காங்க, மன வேதனையோடு இருக்காங்க, மன பாரத்தோடு இருக்காங்க, துக்கத்தோடு இருக்காங்க, கசப்போடு இருக்காங்க. இதுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? நான் நினைச்சேன், ஆண்டவரே இதுக்கு என்ன தீர்வு? அப்ப ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தது, மாறாவில் தண்ணீர் கசப்பா இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாறாவில் தண்ணீர் கசப்பா இருந்தது. அங்க ஜனங்கள் வந்து தண்ணீர் கேட்கும் போது அது கசப்பா இருந்தது. எல்லாம் முறுமுறுத்தாங்க, கேள்வி கேட்டாங்க. யார கேள்வி கேட்டாங்க? வழிநடத்தின மோசேயை அவரை கேள்வி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். என்ன சொன்னாருங்க? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யாத்திராங்க 15ஆம் அதிகாரத்தில் 23 வாசிச்சிங்கன்னா, தண்ணீர் கசப்பா இருக்கு என்று முறுமுறுத்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் மோசைக்கு சொன்னார். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலவிதமான கசப்போடு இப்போ உட்கார்ந்துருக்கிறோமா? இதெல்லாம் மதுரமா மாறணுமா? கர்த்தர் நமக்கு ஒரு மரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மரத்தை காண்பிச்சார். இந்த மரத்தை போடு என்று சொன்னார். இந்த மரத்தை போடு, மதுரமா மாறும்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மரம் கொடுத்திருக்கிறார். அதை போடு என்றார். என்னங்க மரம்? மரம் என்றால் என்ன? வெயிட், பாரம். இந்த மரத்தை போடு என்று சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு என்ன மரம் கொடுத்திருக்காரு தெரியுங்களா? அன்னைக்கு அந்த மரம் உண்மையான மரம். இன்னைக்கு நமக்கு ஒரு மரம் கொடுத்திருக்கிறார். என்ன மரம் தெரியுங்களா? வாசிக்கலாமா? பைபிள் எடுத்திருக்கீங்களா? என்ன மரம் தெரியுங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, லேசானதுதான். எல்லாம் லேசானதுதான். 8 மணி நேரம் முதலாளி வேலை வாங்குறாருன்னா அது டைம் அதிகம், பாரம். ஆனா ஆண்டவர் 1 மணி நேரம் தான் கேட்கிறாரு. அது பாரமா? ஆனா இன்னைக்கு அது பாரமா இருக்கு. நாம் கூடி எல்லாரும் சேர்ந்து பேசினா டைம் போறதே தெரியாது. ஆனா குடும்ப ஜபத்துல உட்கார சொன்னார், பாரம் தானே. ஆனா இப்படிப்பட்ட சில பாரங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த பாரம், ஆனா பாரமா நினைக்காதீங்க, அது லேசா நினைச்சுக்கீங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் கோடாரி மரத்தை விட்டுட்டு இருக்கும்போது தண்ணீருக்குள்ள விழுந்துச்சு. புலம்புனார். இப்ப எலிசா அந்த எந்த இடத்துல விழுந்ததுன்னு கேட்டார். அந்த இடத்துல ஒரு லேசான கொம்பு போட்டார். அந்த கொம்பு போட்ட அந்த நிமிஷமே கோடாரி மேல வந்து மிதங்குச்சு. நீங்க இன்னைக்கு பாரம் என்று நினைச்சீங்கன்னா பாரமா தான் நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை லேசா தான் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு லேசா, நான் அந்த மனப்பூர்வமா எடுத்துப்பேன் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, அதை நீங்க எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் லேசா மாற்றி கொடுப்பார். தயவுசெய்து நான் அன்பா கேட்கிறேன், ஆண்டோட வார்த்தை இதுவரை நீங்க பாரமா நினைச்சிருக்கலாம். 1 மணி நேரம் என்ன பண்றது? நீங்க ஜபத்துல உட்காருங்க. குடும்ப ஜபம் பண்ணாம இருந்தீங்களா? குடும்ப ஜபத்துல உட்காருங்க. தயவு செய்து டெய்லி தினந்தோறும் குடும்ப ஜபத்துல உட்காருங்க. கண்டிப்பா ஆண்டவரும் செய்வார். நான் இன்னைக்கு சில லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யாரெல்லாம் கசப்பா இருந்தாங்க, அவங்க என்னென்ன மரத்தை என்னென்ன
ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நெருங்கினாங்க, எப்படிப்பட்ட மரத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, ஆண்டோட வார்த்தை பாரமானவைகள் அல்ல, ஆனால் நாம் நினைச்சாதான் பாரம். இன்னைக்கு ஒருத்தர் பார்க்கலாம், யாரு தெரியுங்களா? அன்னார், அன்பான தாயார் அன்னார். இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கசிப்பு ஒன்று வந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கசிப்பு ஒன்று வந்தது. என்ன கசிப்பு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், குழந்தை இல்லாத ஒரு கசிப்பு. அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டில் கணவர், நல்ல கணவர், ஆறுதலாக சொன்னார். அவங்க எதிர்மறையான ஒரு வப்பாட்டி அவங்க என்ன சொன்னாங்க? பரியாசம் பண்ணாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாங்க, மனநோகும்படியாக செஞ்சாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்குள்ள வைக்காம அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது கசப்பாக இருந்தது. ஆனால் என்ன செஞ்சாங்க? 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இன்னைக்கு நாம் எப்படி மனக்கசந்தோடு இருக்கிற, கசப்போடு, ஐயோ வருமானம் இல்லையே, இப்படி நடந்துட்டு இருக்க, எப்ப மாறும், 2 மாசம் ஆகும், லாக்டவுன், இப்படியெல்லாம் பலர் அதிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அவங்க எது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நமக்கு அது கேட்கும்போது நமக்கு ஒரு மனசு பாரம். என்ன கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்துல, இந்த மனக்கசப்பான நேரத்தில் என் வார்த்தைகள் லேசா, அது பாரமா இருந்தாலும் இனி லேசா எடுத்து போடு. கோடாரி எப்படி மேலே வந்து மெதுங்குச்சோ பாரமெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமில்லாம நான் மாற்றுவேன். பாருங்க, அவங்க ஒரு மரம், ஆனால் அவங்க மரமா நினைக்கல. ஆனால் இப்போ நான் வாசிக்கும் போது, ஆமாண்டவர், நான் இன்னைக்கு இதை நான் மரமாக தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த மரத்தை நான் போடுறேன், உங்களை நம்பி போடுறேன். என்ன மரம்? அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. 1 சாமுவேல் 1:12 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, வெகு நேரம், 10 நிமிஷம் அல்ல, வெகு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்டோட பாதத்துல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பயங்கள் வரும். இன்னைக்கு கொரோனா நோய் மட்டும் இல்லை, குடும்பத்துல நோய்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. கணவர் மூலமா, பிள்ளைகள் மூலமா பல பிரச்சனைகள் சந்திக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு கசப்பு இருக்கும், மன கசந்து இருக்கிறாங்க. இது நாம் எங்கெங்க இப்ப சொல்றதை விட ஆண்டோர் சந்நிதியிலே நாம் சொன்ன நினைச்சுங்க, அங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. இப்ப டைம் பாஸ் பண்றதுக்கு டிவி இருக்கு, டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். டைம் பாஸ் செய்வதற்கு விளையாட்டு, பொழுதுபோக்கு, பேச்சு. கர்த்தர் விரும்புறாரா? இந்த நேரத்தில் அவர் விரும்புறது என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்ணு. அதனால அம்மா பாருங்க, வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியிலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாங்க. கர்த்தர் பதில் கொடுத்தாரா இல்லைங்களா? கண்ணீரை காண்கிற தேவனா? அம்மாவா இல்லைங்களா? ஆமா. எரேமியா 31:15-16 மறந்துடாதீங்க. நல்ல வாக்கு தத்தம். கண்ணீரோடு இருக்கணும் என்று சொல்ல மாட்டார். கண்ணீரோடு தான் இரு என்று அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் என்ன சொல்றாருங்க? எரேமியா 31:15-16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடுக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கும் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு தத்தம் என்றால் இன்னைக்கு கண்ணீரை விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள். ஏன் அப்படி என்ன நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார்? என்ன நம்பிக்கை கொடுத்துட்டாரு? என்ன காரணம் சொல்றாரு? உன் கிரியைக்கு பலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முடிவு பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நான் ஏறெடுக்க போற இப்படிப்பட்ட ஜபங்கள், இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்க போறேன். இனி விளையாட மாட்டேன், இனி ஊருக்கு அதை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இஷ்டம் போல நான் இந்த லாக்டவுன்ல ஜாலியாக இருப்பேன். இல்லைங்க, இன்னைக்கு நாம் செய்ய போறது என்னன்னா, அவர் கேட்குற ஜபங்களை நாம் எடுக்கலாம். டைம் எடுங்க, ஆண்டவருக்கு டைம் எடுங்க. பாருங்க, லாசரு மரித்து போயிட்டார். 3 நாள் கண்ணீரோடு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. இயேசு அந்த இடத்துக்கு வந்தார்.
நீர் இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காதே. கண்ணீரை கண்டார். 3 நாள் எங்கேயோ இருந்தார். அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனா அவர் வந்த பிறகு அந்த நிமிஷமே கர்த்தர் கண்ணீர் தொடைச்சார். 2 மாசம் என்றே இன்னைக்கு உலகம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நாம் கண்ணீர் விட்டு செபிச்சார். யார் யார் மூலமா இந்த கொரோனா வைரஸுக்காக போராடிட்டு இருக்கிறாங்களோ அதிகாரி, அவங்க மூலமா ஆண்டவர் பதில் கொடுப்பார். நேற்று தினத்துல 800 பேர், இன்னைக்கு எத்தனை பேர்? நான் ஆண்டவன் நினைச்சா இன்னைக்கு சாயங்காலக்குள்ள வருகிற நாள் இல்லை, எல்லாம் மைனஸ் ஆகுது இருக்கும். ஆண்டவர் செய்வாரா இல்லைங்களா? கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். நமக்காக ஆண்டவர் எவ்வளவு பெரிய உதவிகள் பண்ணிட்டு இருக்க பாருங்க. அதிகாரிகள் மூலமாக, பல அமைச்சர் மூலமாக எவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேக் சப்போர்ட் நம்ம தாங்க. அப்படி ஜெபங்கள் நம்பிக்கை நமக்கு இருக்கணுங்க. அதனால லாசருவை எப்படி, இது பெரிய விஷயமே இல்லைங்க. மரித்தமுடன் லாசர் வெளியே கொண்டு வந்தார். அவங்க விட்ட கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க இருந்திருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு இல்லைங்களா? கண்டிப்பா செய்வாரு இல்லைங்களா? ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்க கண்ணீரை, அறியாதவங்க, தேவனை அறியாதவங்க கூட இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஜபத்தோடு இருக்கிறாங்களாமா, ஆண்டவரோட கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அநேகர் மூலமா நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதனால கர்த்தர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறது. நீ விசுவாசித்தால் என்னோட மகிமை காண்பார். இன்னைக்கு இந்த நிலைமையில இப்ப உலகம் இருக்குன்னா அப்புறம் வருகிற நாளெல்லாம் மறைஞ்சு போயிடும். விசுவாசிக்கணும். நான் உண்டு என்று நீ விசுவாசிக்கணும். என்னை தேடினால் உனக்கு பலன் அளிப்பேன் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறியா என்று கேட்கிற. இதான் தயவுசெய்து நான் அன்பா கேட்கிறேன். விட்டுற வேண்டாம், பொழுதுபோக்கெல்லாம் வேண்டாம். அது சொல்ற, சீர்கேடம் கிழவிகள் பேசுகிற கட்டுக்கதைகளை விட்டு விலகி வா. தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சிகள் பண்ணு. இந்த நேரம் எதிர்பார்க்கிற, வருவியா, ஜெபம்வியா, என் பாதத்துல வந்திருப்பியா, நல்ல பங்கு வேணுமா? நீ இங்க நல்ல பங்குக்கா நீ பிரயாசப்படும் போது உனக்கு உலகம் முழுவதுமாக நல்ல வார்த்தைகள் கேட்க வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற. அதனால சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து நான் சொன்ன பார்த்தீங்க, ரெண்டு விதமான மக்கள் பயப்படணும். ஆண்டவர் அறியாதவர்கள் இன்னைக்கு கர்த்தர் பயப்பட வேண்டியதா இருக்கு. அதே போல அறிந்தவர்கள் நாமும் அதிகமா பயப்படணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அதே போல எல்லா ஊழியக்கார் சொல்லல, சில ஊழியக்கார் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதா இருக்குங்க. இவர் யார், இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்க நினைக்க வேண்டாம். நானும் ஒரு ஊழியக்கார், நானும் சபை நடத்திட்டு இருக்குதான். எனக்கு அந்த பயம் வேணும். என் ஆண்டவர் ஏற்படுத்தி இன்றைக்கு உங்களோடு கூட பேச வச்சிருக்கிறாருன்னா என்னை பலப்படுத்துகிற, இதுவரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா, சுவிசேஷகரை ஏற்படுத்தியிருக்கிறார், போதகரை ஏற்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? இல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை உள்ளவன் இருக்கானா அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தயவு செய்து கண்கள் மூடி செபிக்கலாம். இன்றைக்கு இந்த மனக்கசப்போடு இருக்கிற நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அண்ணாலை போல ஜபத்தை கேட்டேன். பயங்கள் வருதா? பல பேர் என்னென்ன பேசுறாங்க, அந்த பயத்தோடு இருக்கியா? பயப்படாத, என்னோட சன்னதியில வா, இருதயத்தை ஊற்றிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். எங்க இயேசு இல்லையே என்று சொல்லி புலம்பிட்டு இருக்காத. இயேசு இன்னும் வரலையே, ஜபத்தை கேட்கலையேன்னு சொல்லி 3 நாள் வரல. அப்புறம் வந்தார். மாத்தாள் மரியாள் அழுது பார்த்தார். இன்னைக்கு நீங்க அழுகிறத அவர் பார்க்கல நினைக்கிறீங்களா? அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கிறது. இன்னைக்கு உங்க கண்ணீரை
பார்க்கிற தேவன். அவரும் கண்ணீர் விட்டு, ஐயோ என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, புலம்பல் 3 படிச்சும் பார்த்தீங்களா, கொல்லுவேன்னு சொன்னார். கொல்லுகிற தேவனா அவரு? இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் மறிச்சு போறாங்களே, அவருக்கு ஆசையா, சந்தோஷமா? இல்லைங்க, சந்தோஷம் இல்லை, வேதனையோடு இருக்கிறார். நினைவு பட்டணத்தார் போல நான் முழு மனதோட நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா இல்லைங்களா? யோனா போல அநேகர் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் வேறு ஜெபத்துல உட்கார வைங்க. நான் ஒரு காரியம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேங்க. யோனா காலத்துல யோனா போய் சொன்னார், இத மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லும் போது அங்க சம்பவம் நடந்தது பாருங்க. ராஜா சரிங்களா என்ன சொன்னாருங்க, உபவாசம் செய்யும்படி கூறினார். பெரியவரும் சிறியோர் மட்டும் ரெட்டித்து கொண்டார்கள். இந்த செய்தி நினைவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவில் எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மெய்யாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும். பாருங்க, எல்லாருக்கும் சொல்றாரு. யார் யாரு? மாடுகளும் ருசி பார்க்க கூடாதாமா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்கிறாரு. நீ மட்டும் கிடையாது, உன் வீட்டுல அனைவரும் என்னை தேடணும். உன் பிள்ளைகள் தேடவை. பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மொபைல்ல என்னை தேடபடியே செய்வீங்களா? கத்திடத்துல நெருங்க வைப்பீங்களா? படிச்சு பாருங்க, என்ன அருமையா சொல்றார். ராஜா சொல்றார், மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கணும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும். தண்ணீர் கூட குடிக்கூடாது மாடுகள் ஆடுகள். என்ன கண்டிஷன் பாருங்க. அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் இனி அழிவை காண வைக்கிற தேவன் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப நேரத்துக்கு மனம் திரும்புவதற்கு நமக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கிறார். இப்போ கஷ்டப்போடு இருக்கிற நமக்கு ஆண்டு சொன்னார், என் வார்த்தைகள் உனக்கு இதுவரை பாரமா இருந்ததா, லேசா நினைச்சு போடு, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன். செபிக்கலாங்களா? கர்த்தரை நோக்கி மன்றாடி செபிக்கலாங்களா? தொடர்ந்து நம்ம அடுத்த செய்திகள் வேற யாரெல்லாம் மரங்களை உபயோகப்படுத்தியிருக்காங்க என்ன நம்ம பார்க்க போறோம். கண்கள் மூடி செபிக்கலாங்களா? செபிக்கலாம். மகா கிருபை பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்கள் ஆண்டவரே ஜெபிக்க, இந்த பாதத்தை பற்றிக்கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு நேரத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, 2 விதமான மக்கள் உம்மை நோக்கி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து மரியாதை சென்னங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்களே, அவர்களும் மனம் திரும்பணும். தடுவியாகிலும் கண்டுபிடிக்க நான் தூரமா இல்லை, நெருக்கமா தான் இருக்கிறேன், கண்டுபிடிப்பாயா என்று கேட்கிறீங்க. நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையா உங்களை தடவி பார்க்காம இருந்தோம், ஆனா இன்றைக்கு எங்களை தடவி பார்க்க முடியாத உதவி செஞ்சீங்க. மனவேதனையோடு இருக்கிற ஆண்டவரே எங்களுக்காக உச்சரிக்க, மனவேதனையோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இதற்கு தீர்வு ஒண்ணு வரலையே. அமைச்சர்கள் அடுவரே, பிரதமர், முதலமைச்சர்கள், இன்னும் பல அடுவரே கண்ட்ரீஸில் உள்ள அநேக ஜனங்கள், அமெரிக்கா, பல விதமான இடங்களில் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இனி உங்க நாமத்திற்கு பயப்படுகிற மக்களுக்கு நீரின் சூரியனை ஒதுக்க வைக்கிறது.
இன்னைக்கு ஆண்டவரே, அருமையான ஆண்டவர் அதிபதி ஆண்டவர் அவர் சொன்னார், ஆண்டவரே இனி பிரேயர் பண்ணுங்க சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணுங்க, சபை தொடங்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சு, ஜபம் பண்ணாதான், ஜபத்துல இருந்தாதான் முடியும்னு சொல்லி ஆண்டவர். அன்னைக்கு ராஜா சொன்னார், நினைவு பட்டணத்துல ராஜா சொன்னார், எல்லாரும் உபவாசிக்கணும், ஆடு மாடுகளும் தண்ணீர் குடியாமல் உபவாசிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு சட்டங்கள், ஆண்டவர் எங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை கொடுத்துருக்கீங்க. சிறு பிள்ளைகள் முதல், எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் முதல் கொண்டு ஆண்டவரே ஜபத்துல உட்கார வைக்க போறோம் ஆண்டவரே. ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. உன்னோட கோபம் நிமிஷம்தான், என் கோபம் உனக்கு நிமிஷமா தான் இருக்கும், உனக்கு முன்பா என் கோபம் நிமிஷமா தான் இருக்கும். ஆனால் என்னோட தயவு உனக்கு வேணுமா, நீ நீடித்த நாட்களா இருக்கணுமா ஆண்டவரே, எங்களுக்கு அப்படி ஒரு நீடித்த நாட்கள் வேணும் ஆண்டவரே. இனி வருகிற நாளில் ஆண்டவரே நாங்க சம்பூர்ணமா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும் போது நாங்க உண்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, விட்டு விலக மாட்டோம். நாளைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தந்திருக்க நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோட பாரம், மனவேதனை, கசுப்பெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். எங்களுக்கு ஆண்டவரே இனி உங்க வார்த்தை நாங்க மரமா நாங்க நினைக்க மாட்டோம், பாரமா நினைக்க மாட்டோம். வார்த்தைகள் லேசா நாங்க நினைச்சிருக்கிறோம் ஆண்டவர். நீ ஆண்டவரே 3 பேர் நாங்க நினைச்சு பார்த்தோம், அண்ணாலே நாங்க நினைச்சு பார்த்தோம். அந்த தாயார் ஆண்டவர் நம்மை நோக்கி மனக்கசப்போடு வரும்போது எல்லாருமே ஆண்டவர் பலவிதமான வார்த்தைகள் பேசினாங்க. கணவன் ஆறுதலா பேசினாலும் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி ஜபத்தோடு வந்தாங்க, ஜெபிச்சாங்க. வெகு நேரம் எங்களால் ஜெபிக்க முடியல ஆண்டவர். ஊருக்கு ஆண்டவரே கூடி பேசுவதற்கு, அரட்டடிப்பதற்கு நேரத்தை கொடுக்கிறோம், விளையாடுவதற்கு நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா உண்மை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு நாங்க நேரம் கொடுக்க மாட்டோம். இப்போ சொல்லிட்டீங்க, அண்ணாலே போல நீ ஜெபிச்சாதான் மனவேதனை கசப்பெல்லாம் மாறும். நான் இன்னும் வரல நினைச்சிட்டு இருக்காத, நான் இருக்கிறேன். 4வது நாள் லாசரு உயிரோடு எழுப்பினதுக்கு காரணம் கண்ணீர், அவங்க விசுவாசம். லாசரு எழுப்பினது போல நான் ஒவ்வொரு குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். ஆண்டவரே, அவன் கண்ணீரை கண்ட தேவன், என் கண்ணீரையும் அநேகரோட பிரயாசங்களை பார்க்கிற தேவன். நல்ல பங்கு எங்களுக்கு வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் ஆகார் கண்ணீரோடு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டு போய் ஆண்டவரே அந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருந்து கண்ணீர் தொடைச்ச தேவன். இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு மட்டுமல்ல, பிரயாசப்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுகளுக்காக, அமைச்சர்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்க ஜபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எங்க ஜபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க அவங்களோட அடுத்த கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிரிச்சு நாங்கள் எல்லாரும் சொல்லணும், அவங்களும் சொல்லணும், நாங்களும் சொல்லணும். நம்ம ஆண்டவர் நல்ல பங்கு கொடுத்துட்டாரு பாருங்க, நல்ல பங்கு எங்களுக்கு கிடைச்சாச்சு. காரணம் என்ன தெரியுமா? முன்பு மார்த்தலை போல உலகம் 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 என்று நினைச்சிட்டு இருந்தோம். கத்தத்தாமே இந்த நாளில் நமக்கு ஆஸ்வதமா நம்மளை வழிநடத்த அவர் பிரியப்படுகிறார். தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் ஜபத்தில் இருப்போம். பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? மார்த்தாலை போல அநேகர் ஆண்டவர் தேடாம பெயர் கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோட நல்ல பங்கு பெற்றுக்கொள்ள பாதத்தில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மாறாத தெய்வம் நேரே என் இயேசுவே, மாறாத தெய்வம் நேரே. மாறாவின் தண்ணீரை